ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். எனக்கு நீர் சொன்னதை நீர் நிறைவேற்றுவேன். நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். நான் நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல மட்டும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல பலவீனப்படாதீங்க. ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவனிடத்துல நாம் விசுவாசத்தோட நம்ம காத்திருக்கணும். ஆபிரகாமை போல விசுவாசத்துல காத்திருப்போம். ஆபிரகாம் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். நாம பெற்றுக்கொள்வோம். அதுபோல எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, யெகோவா என்னும் நாமமுடைய கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்போ உங்களுக்கு எட்டாத காரியங்கள், நீங்க அறியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்வார். மூணாவது, உபத்திரவத்துல பொறுமை. என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையோட இருங்க. ஹல்லேலூயா. அப்படி பொறுமையோட நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை புறஜாதியார் கண்டு கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஆகையால் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்லும்படியாக உங்களுக்கு களிப்பை, உற்சாகத்தை, சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தருவார், மன மகிழ்ச்சியை தருவார். எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய நாளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளாதீங்க. கர்த்தருடைய நாளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளாதீங்க. அது மன மகிழ்ச்சியின் நாள், அவர் ஓய்ந்து இருக்கிற நாள். அந்த நாள்ல உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யாதீங்க, எதுவுமே செய்யாதீங்க. 6 நாள்ல உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்யுங்க. 7வது நாள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாள். அந்த நாள்ல உங்க சொந்த வேலைகளை செய்யாதீங்க, மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க, தேவனை பிரியப்படுத்துங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. தேவனை நீங்க மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்க சந்தோஷத்தை யாரும் உங்களிடத்தில் எடுத்து போட முடியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது மாத்திரமல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை இருக்க பண்ணி பூமியின் உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் உட்கார வைப்பாராம். யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம், அந்த சுதந்திரத்தினாலே உங்களை நான் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, அப்ப அந்த கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? அந்த பரிசுத்த ஓய்வு நாளில உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதீங்க.